விஜய் வலையில் சிக்கிய ஸ்டாலின். பாஜகவை நெருங்கும் திமுக. ஸ்டாலின் வேஷம் கலைந்தது. கடந்த 50 ஆண்டுகளாக பழம் தின்று கொட்டை போட்டவர் தான் ஸ்டாலின். அவர் விரித்த வலையில தானாவே சிக்குவாரு முதல்வர் விஜய். அந்த கலைய கையில் எடுத்திருக்காரு விஜய். அதுல எளிதாக சிக்கிக் கொண்டாரு பழைய பெருச்சாளியான ஸ்டாலின். அதோட அவருடைய நரி வேஷமும் கலைந்திருக்கு. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் ஜெம் தொலைக்காட்சியில். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ காவிரி மேகதாது பிரச்சனை போய் தொகுதி மறுவரை தொடர்பா தமிழக அரசியல் களம் மீண்டும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில முதல்வர் விஜய் ஏற்பாடு செய்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை திமுகவும் அதிமுகவும் புறக்கணித்திருக்காங்க. இதற்கிடையில தொகுதி மறுவரையறை விவகாரத்துல திமுகவினுடைய தற்போதைய நிலைப்பாடு அரசியல் ரீதியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுவரையறை குறித்த விவாதிக்க தமிழக எம்பிக்களோட முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று கூட்டம் நடத்த அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஆனா இந்த கூட்டத்துல திமுக மற்றும் அதிமுக பங்கேற்கல. திமுகவினுடைய நிலைப்பாடு குறித்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசிய உதயநிதி இந்த விவகாரத்துல திமுக தலைவர் ஆலோசித்து முடிவெடுப்பார் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. தென் மாநிலங்களுடைய தற்போதைய பாராளுமன்ற தொகுதி பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படணும் அப்படின்றதோட முன்மொழியப்படும் 50% தொகுதி அதிகரிப்பு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியா அமல்படுத்த வேண்டும் என்பதும் திமுகவினுடைய ஒரு கோரிக்கையா இருப்பதா தெரியுது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றாலும் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தற்போதைய மாநிலங்களின் பாராளுமன்ற தொகுதி பங்கீடு மாற்றப்படாம இருக்கணும் அப்படின்னும் திமுக வலியுறுத்துவதாகவும் கூறப்படுது. இதற்கிடையில தொகுதி மறுவரை மசோதாவுக்கு திமுகவினுடைய ஆதரவை பாஜக கோரியதாகவும், ஆனா மசோதா நியாயமானதா இருக்கணும், வெறுமனே தொகுதி மறுவரைக்கு எதிரான நிலைப்பட்டியல் திமுக இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுதான் தற்போது தமிழக அரசியல முக்கிய விவாதமாவே மாறி இருக்கு. இதுவரைக்கும் தொகுதி மறுவரை விவகாரத்துல மத்திய பாஜக அரசினுடைய முயற்சிகளுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வந்த திமுக தற்போது நியாயமான மறுவரையறை அப்படின்ற நிபந்தனையோட அணுகுவது பாஜகவுடைய நிலைப்பாட்டை நோக்கி. இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்துல தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளையும் ஒரே மேடைக்கு கொண்டு வர முதல்வர் விஜய் முயற்சி எடுத்திருக்கக்கூடிய நிலையில அந்த கூட்டத்துல திமுக பங்கேற்காமல் போனது அரசியல் ரீதியாகவும் கவனம் பெற்றிருக்கு. ஒருபுறம் விஜயனுடைய கூட்டத்தை புறக்கணிக்கும் திமுக, மறுபுறம் தொகுதி மறுவரையறை தொடர்பா நியாயமான மறுவரையறை அப்படின்ற நிலைப்பாட்டை முன்வைக்கிறது. இருவிதமான அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளுது. இதனால தாவேக்கா வைத்த பொறியில திமுக சிக்கியதா அப்படின்ற கேள்வியும் அரசியல் வட்டாரங்கள்ல எழுந்திருக்கு. அதோட விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசு தொகுதி மறுவரையறை விவகாரத்துல திமுகவினுடைய எதிர்ப்பை நேரடியாவே அரசியல் களத்துல சவாலுக்கு உட்படுத்த முயல்கிறதா அப்படின்ற விவாதமும் உருவாகி இருக்கு. அதே நேரத்துல திமுக தரப்போ இது மாநிலத்தை மையப்படுத்திய அரசியல் விவகாரம் அப்படின்னும் தமிழகத்தினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதே தங்களுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில விஜய் தொகுதி மறுவரையறைக்கு முன்னுரிமை அளிக்காம பதிலா மேகதாது அணை விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்ல கூட்டணும் அப்படின்னு திமுக வலியுறுத்தி வராங்க. தாவேக அரசு காங்கிரஸ் கூட புதிய கூட்டணி வைத்திருக்கிறதால மேகதாது விவகாரத்துல அமைதியா இருக்கக்கூடாது. தமிழகத்தினுடைய நீர்வள உரிமையை பாதுகாக்க அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு புறம் விஜய் நடத்தக்கூடிய கூட்டத்தை திமுக புறக்கணிக்கிறது, மறுபுறம் தொகுதி மறுவரையறை முழுமையா நிராகரிக்காம நியாயமான மறுவரையறை அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இதனால திமுக தன்னுடைய பழைய கடுமையான பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை தளர்த்துகிறதா அல்லது தமிழகத்தினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கிற வகையில வியூகத்தை வகுக்கிறதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. குறிப்பா தொகுதி மறுவரை விவகாரத்துல திமுகவினுடைய தற்போதைய அணுகுமுறை பாஜகவினுடைய மசோதாவை எதிர்ப்பது அப்படின்ற நிலையில இருந்து நிபந்தனைகளுடன் அணுகுவது அப்படின்ற நிலைக்கு நகர்ந்திருப்பது போல தோணுது. ஆனா இறுதி மசோதா மற்றும் அதுல இடம்பெறக்கூடிய உத்தரவாதங்களின் அடிப்படையில தான் திமுகவினுடைய உண்மையான நிலைப்பாடு தெளிவாகும். ஆக இந்த விஷயத்துல ஸ்டாலின் மறைமுகமா பாஜகவோட இணக்கமா போக போறாங்க. இது மூலமா முன்னாள் ஊழல் அமைச்சர்களை மத்திய அரசினுடைய பிடியிலிருந்து காப்பாற்ற இதை தவிர அவருக்கு ஒரு வழியும் கிடையாது. அப்படி செய்யல அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் கிட்ட இருந்து உடன்பிறப்புகள் அகப்பட்டு கொண்டா அத்தோட திமுகவோட கதையும் முடிந்தது. உதயநிதியை முதல்வராக்கி அழகு பார்க்கணுன்ற கனவும் வீணாகி போகும்.
இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.